உதாசீனப்படுத்தாதீங்க. நம்மளை பெற்றவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம், இன்றைக்கி நமக்கு எல்லா விவரமும் தெரியுது, இன்றைக்கி நம்ம ஆக்டிவாக இருக்கோன்றதுக்காக நம்ம பெற்று வளர்த்தவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த உலகத்தில் எத்தனை சொந்தக்காரங்க வேணா இருக்கட்டும், எத்தனை உறவுக்காரங்க வேணா இருக்கட்டும், எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளை பெற்றவங்க மட்டும்தான். மனசார நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க மட்டும்தான். 100ல் 1% பேரண்ட்ஸ் வேணும்னா பிள்ளைங்கள ஒழுங்காக பார்த்துக்காமல் இருக்கலாம். 99% பேரண்ட்ஸ் என் பிள்ளை சாப்பிட்டா இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு அது பிடிக்கும்னு சொல்லி அவங்க வாயில் மென்று கொடுத்ததெல்லாம் நம்ம சாப்பிட்டு தான் வாழ்ந்துருக்கோம். ஆமாம் தானே? இழந்ததுக்கப்புறம் இருந்திருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி என்னோடய அம்மா அப்பா கிட்ட ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேலே கால் பண்ணி பேச தான் செய்கிறேன். எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியுறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு எங்கள் அம்மா அப்பாவை தவிர வேற